என்னன்னா, அவளுடைய தலைக்குள்ளேயே இன்னொரு குட்டி தலை தெரியற மாதிரியும், அவளுடைய ஸ்பைன்குள்ள இன்னொரு ஸ்பைன் இருக்கிற மாதிரியும் தெரியுது. இத பார்த்த சாரா ஒரு நிமிஷம் கண்ண மூடி திறக்கறா. தன்னோட வீட்ல மலரோட லவ்வர் ஜெபினோட இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே புரியாத சாரா, எப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மலர், ஏய் சாரா, நாம போனது காத்தால, இப்போ நைட்டு. சாரா இது எதுவுமே புரியாம, சரி நமக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக உள்ள போறா. குளிச்சுட்டு துண்டை மட்டுமே கட்டிட்டு வந்த சாரா ஜான் கொடுத்த கெட் வெல் சூன் போட்டோவை ஒரு தடவை பாக்குறா. பார்த்த அவளுக்கு திருப்பியும் தன்னுடைய முகம் ரொம்பவே அகோரமா தெரியுது. கண்ணை மூடி திறந்த சாரா தன்னுடைய பெட்ல தான் படுத்துட்டு இருக்கா. தன் பக்கத்துல ஜெபினும் படுத்திருக்கான். எதுவுமே புரியாத சாரா தன்னோட பக்கத்துல படுத்திருந்த ஜெபின, ஏய் நீ எங்க இங்க இருக்க அப்படின்னு சொல்லி அவனை அந்த பெட்ரூம்ல இருந்து வெளியில தள்ளுறா. உடனே ஜெபின், ஏய் இவ்வளவு நேரம் எனக்கு கம்பெனி கொடுத்த, இப்ப என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு நிமிஷம் வெறிச்சு பாக்குறான். சாரா எதுவுமே புரியாம அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பி கதவை சாத்துறா. அப்படியே குழப்பத்திலேயே போய் சாரா படுத்து தூங்குறா. 2 நாள் கழிச்சு மலர் சாராவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரா.